வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். இளைஞர்கள் புலம்பெயர்வதற்கு பீகார் அரசே காரணம், பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. 86 மீனவர்கள் வரும் 28ஆம் தேதி விடுதலை, தமிழகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை. பருப்பு விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். மும்பை போட்டியில் 438 ரன்களை குவித்தது தென்னாப்பிரிக்கா, இந்தியா ரன் குவிக்க முடியாமல் திணறல். பீகார் மாநில இளைஞர்கள் வேலை தேடி மற்ற மாநிலங்களுக்கு செல்வதற்கு நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத் யாதவும் தான் காரணம் என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். பீகாரில் வரும் 28ஆம் தேதி 50 தொகுதிகளுக்கு 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் முடிவடைய இருப்பதால் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. சாப்ராவில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பீகார் மாநிலத்தில் இருந்து மக்கள் புலம்பெயர்வதற்கு நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத் யாதவும் தான் காரணம் என்று குற்றம் சாட்டினார். 20 ஆண்டுகளுக்கு மேல் இவர்கள் ஆட்சியில் இருந்த போதிலும் பீகார் இளைஞர்கள் வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்வதை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றும் மோடி குற்றம் சாட்டினார். ये बाहरी की बात करने वालों से मैं पूछना चाहता हूं, ये मेरा अखूट संपत्ति, ये मेरे बिहार की ताकत, ये मेरे बिहार का सपना, ये मेरे बिहार के नौजवान, उनको बाहरी बनने के लिए आप दो लोगों ने मजबूर किया है. 25 साल में மத்திய அரசின் குரூப் பி சி டி பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு முறை ரத்து செய்யப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். பாரதிய ஜனதா தலைமையில் மத்திய அரசு அமைந்த பிறகு மாதந்தோறும் மனதின் குரல் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். இன்று வானொலியில் உரையாற்றிய அவர், நேர்முக தேர்வு முறை ஊழலுக்கு இடமளிப்பதாக தெரிவித்தார். சிறிய பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தப்பட வேண்டுமா என சிந்தித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஓரிரு நிமிடங்கள் நடைபெறும் இதுபோன்ற நேர்முக தேர்வுகளில் உளவியல் நிபுணர்கள் யாரும் உடன் இருந்ததாக தான் கேள்விப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். எனவே 2016 ஜனவரி 1ஆம் தேதி முதல் மத்திய அரசின் குரூப் பி சி டி பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு முறை ரத்து செய்யப்படும் என்றும் அறிவித்தார். உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் மோடி மேலும் தெரிவித்தார். ஹரியானாவில் தலித் குழந்தைகள் எரித்துக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த வி.கே. சிங்கை கண்டித்து தில்லியில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தில்லியில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். அப்போது மத்திய அமைச்சர் வி.கே. சிங்கின் உருவ பொம்மைகளை எரித்தும் அவருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறிச் செல்ல முற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே மத்திய இணையமைச்சர் வி.கே. சிங்கின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து கொல்கத்தா விமான நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை சிறைகளில் வாடும் 86 தமிழக மீனவர்கள் வரும் 28ஆம் தேதி இலங்கை அரசால் விடுவிக்கப்படுவார்கள் என மத்திய அரசு கூறியதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 86 மீனவர்கள் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் இந்த மாதம் 14ஆம் தேதி வரை இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அந்த நாட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறைகளில் வாடும் தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட அவர்களுடைய படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு 7 முறை பிரதமருக்கு தமிழக முதல்வர் கடிதம் எழுதியிருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் பயனாக இலங்கை சிறைகளில் உள்ள 86 தமிழக மீனவர்கள் வரும் 28ஆம் தேதி இலங்கை அரசால் விடுவிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களை விரைவில் தமிழகம் அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டதற்கிணங்க தமிழக சிறைகளில் உள்ள 2 இலங்கை மீனவர்களை நல்லெண்ண அடிப்படையில் வரும் 28ஆம் தேதி விடுவிக்கவும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனையடுத்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இன்று மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் மீனவர்கள் விடுவிக்கப்பட உள்ளதால் காலவரம்பற்ற வேலைநிறுத்தத்தை விலக்கிக் கொண்டு நாளை முதல் மீன்பிடிக்க செல்வது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இலங்கையால் பறிமுதல் செய்யப்பட்ட மீனவர்களின் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் ரா ராஜேந்திரனின் மகன் ரா வடிவழகன் மற்றும் கு சரண்யா ஆகியோரின் திருமண விழா கடலூர் மாவட்டம் பாசாரில் இன்று நடைபெற்றது. திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தி பேசிய கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், தமிழகத்தில் ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சியும் மக்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை முறையாக செய்யவில்லை என தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர், பருப்பு உள்ளிட்ட பொருட்களில் விலை உயர்வால் மக்கள் அவதிப்படுவதாகவும் குறிப்பிட்டார். கல்யாண வீடு சொல்லுவாங்க, பருப்பு இல்லாத கல்யாணமாம்பாங்க. சாதாரண ஒருவன் திருமணம் செய்தால் அவங்க வீட்டில் பருப்பை போட்டு சாம்பார் செய்ய முடியுமா என்பது 1000 கேள்விக்குறிதான். காரணம், இன்றைக்கு கிலோ 225 ரூபா. நினச்சி பார்க்க முடியுமா? யார் காரணம்? அவருடைய சிந்தனையெல்லாம் திரும்ப திரும்ப நான் முதலமைச்சராக வேண்டும். அதை தவிர இன்னைக்கு ஜூன் மாதத்தில் வட மாநிலங்களில் தண்ணி இல்லை, மழை இல்லை. அங்கே இருந்துதானே நம்ம பருப்பெல்லாம் பெறுகிறோம். அங்கே இல்லை என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார்களே. ஆக நாம் அதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டாமா? அதற்காக பதிவுகளை நீக்க வேண்டாமா? அல்லது வெளிமாநில பருப்பை நாம் பெற்று வைத்திருக்க வேண்டாமா? அந்த சிந்தனையே இல்லை. மக்களிடமிருந்து வரிப்பணத்தை பெற்று இலவசங்கள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர், தமிழகத்தில் மின்சாரம் மற்றும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தேர்தல் நெருங்கி வருவதால் மாற்றத்தை ஏற்படுத்திட மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தேர்தல் நேரம் நெருங்குகிறது. இந்த தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை என்றால், நீங்கள் எல்லாம் தொடர்ந்து வாக்குகளை கொடுத்து எவர் உங்களை ஏமாற்றுவார்களோ அவர்களுக்கே கொடுத்து வாழ வைத்திருக்கிறீர்கள். இளைஞர்கள் தான் இந்த நாட்டை மாற்றி காட்ட முடியும் என்ற எண்ணத்தில் தான் எங்களை போன்றவர்கள் படித்த இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த கட்சியை துவங்கினோம். மக்களாகி நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மகளிராகி நீங்கள் சிந்திக்க வேண்டும். திருமண விழாவில் கட்சியின் பொதுச் செயலர் பி ஜெயசீலன், முதன்மை அமைப்புச் செயலர் SS வெங்கடேசன், கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முதன்முறையாக உலகக்கோப்பை பாராகிளைடிங் போட்டிகள் இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் தொடங்கியுள்ளன. இதில் 30க்கும் அதிகமான நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். உலகம் முழுவதும் இருந்து வந்த 120க்கும் அதிகமான விமான வீரர்கள் இந்த போட்டிகளில் பங்கேற்கின்றனர். போட்டிகளின் போது விமானிகளின் இடத்தை துல்லியமாக காண்பிக்கும் அதிநவீன உபகரணங்களை இஸ்ரோ உதவியுடன் பயன்படுத்த உள்ளதாகவும் போட்டி ஏற்பாட்டாளர்கள் கூறினர். வீரர்கள் பயிற்சி செய்ய போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக இமாச்சல பிரதேச அமைச்சர் சுதீஷ் சர்மா தெரிவித்துள்ளார். The entire paragliding community here, especially in India, is excited and overwhelmed to host first paragliding World Cup, and that also at Biling, which is number 2 site in world rating. We have tried to put up best of the infrastructure here and tried to improve the takeoff site also. We have been successful in that. It's being appreciated by the international pilots who are traveling from around about 31 countries world over. கடல் எல்லையை தாண்டும் மீனவருக்கு 15 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க இலங்கை அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் நுழைவதை தடுக்க அந்த நாட்டு அரசு தீவிரம் காட்டி வருகிறது. மீனவர்கள் ஊடுருவலை தடுக்க பரிந்துரைகளை அளிக்க குழு ஒன்றை இலங்கை அரசு அமைத்துள்ளது. இந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சட்டத்திருத்தம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே மீன்வள சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர இலங்கை அரசு முடிவு செய்துள்ளதாக அந்த நாட்டின் மீன்வளத்துறை தலைவர் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டுவதை
தடுக்க தற்போதைய சட்டம் போதவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் தென்கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் இலங்கை கடற்கரை பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு ஆந்திரம், தெற்கு கேரளம், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. பருப்பு பதுக்கலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பருப்பு பதுக்கலை தடுக்க மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் பருப்பு பதுக்கலை தடுக்க மத்திய அரசு தீவிரம் காட்டி வருவதாக தெரிவித்தார். இதேபோல் மாநில அரசுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மீனவர்கள் விவகாரத்தினை இரு நாடுகளும் மனிதாபிமான முறையில் அணுக வேண்டும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். வரலாறு காணாத அளவுக்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பருப்பும் இன்னைக்கு வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. ஆகவே மாநில அரசாங்கங்கள் இந்த பதுக்கலை தடுப்பதற்கு சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நாட்டில் நிலவும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டையில் நடைபெற்ற கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் நாட்டில் நிலவும் விலைவாசி உயர்வால் அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பருப்புகளை பதுக்குவோர் மீது மத்திய மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டார். பருப்பு வகைராக்களுடைய விலை உயர்வு அதிக அளவிலே இருப்பதால் பதுக்கல்காரர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களிடமிருந்து அனைத்து பொருட்களையும் பறிமுதல் செய்து பொதுமக்களுக்கு நியாயமான விலையிலே வழங்கும் வகையிலே அரசாங்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவது தொடர்பாக தனிக்குழு அமைக்கப்படும் என தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலர் விஷால் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க தேர்தலில் நாசர் தலைமையிலான அணி வெற்றி பெற்ற பின்னர் முதன்முறையாக நடிகர் சங்க செயற்குழு கூட்டம் சென்னை கிண்டியில் நடைபெற்றது. இதனையடுத்து வடபழனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் சங்க புதிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு திரையுலக சங்கத்தினர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நடிகர் விஷால் நடிகர் சங்க அறங்காவலர் பதவியை ஏற்க நடிகர் கமல்ஹாசன் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய கட்டடம் கட்டுவது தொடர்பாக குழு அமைக்கப்படும் என்றும் இந்த குழு அளிக்கும் பரிந்துரையின் பேரில் முடிவு எடுக்கப்படும் என்றும் விஷால் குறிப்பிட்டார். அந்த இடத்துல நடிகர்கள் எங்களோட ஆசை என்னன்னா மூத்த நடிகர்கள் உட்பட இளம் நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடமாவும் அதே சமயத்தில் நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு கட்டடம் வரணும்னு ஆசைப்படுறோம். சங்கம் கட்டிட விவகாரத்தில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவையும் எடுக்க மாட்டோம். அதுக்கு ஒரு கமிட்டி குழு அமைக்கப்படும். ஒன்று வருமானம் தருகிற வகையிலும் இருக்கணும், ரெண்டாவது அது நம்மதுக்கு சங்க உறுப்பினர்களுக்கு பயன்பட வகையிலும் இருக்கணுங்கிறத எங்களுடைய நோக்கம். அதை நிர்வாகம் ஒரு குழு அமைத்து அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய பொருளாளர் கார்த்தி முதற்கட்டமாக நடிகர் சங்க உறுப்பினர்கள் பற்றிய முழு விவரங்களை அறிந்து கொள்ளும் வகையில் பட்டியல் தயாரிக்கப்படும் என்றும் இதன் அடிப்படையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் நடிகர் சங்க உறுப்பினர்களின் மருத்துவ உதவிக்கு SRM பல்கலைக்கழக நிறுவனரும் வேந்தருமான டாக்டர் பாரிவேந்தரை சந்தித்து மருத்துவ காப்பீடு அட்டை பெறப்படும் என்றும் கார்த்தி குறிப்பிட்டார். இப்போ SRMல பசுமுத்தையிட்ட முதல்ல நாங்கள் பேசணும். அவரே முதலே சொல்லிட்டார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு. அது போக எஜுகேஷனுக்கும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் உறுப்பினர்களோட எண்ணிக்கை எடுத்துட்டோம்னா அடுத்தது அவங்ககிட்ட போய் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கார்டு வாங்க வேண்டியதான். ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த உடனே இது இவ்வளோ செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னாலே அவ்வளோ பேர் சந்தோஷப்படுத்த முடியும். ஸோ முக்கியமாக பாரிவேந்தரை அவர்களுக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும்.
சீன பட்டாசுகள் தரமற்றது என்பதாலும் பாதுகாப்பற்றது என்பதாலும் இதனை மக்கள் வாங்க வேண்டாம் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் தா வெள்ளையான் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஆன்லைன் வணிகத்திற்கு அரசு தடை விதித்தால் பருப்பு விலை பாதியாக குறைந்துவிடும் என்று கூறினார். பருப்புகளை பறிமுதல் செய்வதும் இறக்குமதி செய்வதும் நிரந்தர தீர்வில்லை என்றும் பருப்பு பதுக்கலுக்கு துணை போன ஆட்சியாளர்கள் பதவி விலக வேண்டும் என்றும் தா வெள்ளையன் வலியுறுத்தினார். ஆன்லைன் சூதாட்டம் இருக்கக்கூடாது என்று முன்பேற வர்த்தகத்துக்கு உடனடியாக முடிவு கட்ட வேண்டும் என்றால் அனைத்து விளைபொருள்களும் விலை வெகுவாக குறைந்துவிடும், பருப்பு விலை பாதியாக குறைந்துவிடும். இப்படி பதுக்கி வைத்ததற்கு துணை போனவர்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் தான். நாடு முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் லலிதா குமாரமங்கலம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக காவல்துறை உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். சிவகங்கை சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சின்ன குழந்தைங்கள் மேல இது வெறும் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பொதுவாகவே நாங்கள் பார்த்தோங்கன்னா, பட்டியல் எடுத்து பார்த்தோன்னா வர வர சிறு வயசு குழந்தைங்களை வன்முறையில் ஈடுபடப்பட்டு இருக்காங்க. ஒரு அரசாங்கத்தோட ஒரு ஆணையத்திலிருந்து நமக்கு கன்ஃபார்ம்டாக அது தகவல் வந்ததுன்னா நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுப்போம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் வீட்டின் பூட்டை உடைத்த அடையாளம் தெரியாத சிலர் 135 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். திருக்கழுக்குன்றத்தை அடுத்த கொத்திமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். தனது குடும்பத்தினருடன் இவர் பெங்களூரு சென்றுள்ளதால் அவருடைய உறவினர் சுப்பிரமணி சரவணனின் வீட்டிற்கு சென்றார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 100 சவரன் தங்க நகைகள், 5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 20,000 ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுபற்றி சுப்பிரமணி கொடுத்த புகாரின் பேரில் திருக்கழுக்குன்றம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்புத்தூர் அருகே பள்ளத்தில் சிக்கிய குட்டி யானையை 2 மணி நேரம் போராடி தாய் யானை மீட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய காட்டுப்பகுதியில் 50க்கும் அதிகமான யானைகள் உள்ளன. அவ்வப்போது மலைப்பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு இந்த யானைகள் வந்து செல்கின்றன. துடியலூரை அடுத்த வரப்பாளையம் பகுதிக்கு வந்த யானை ஒன்று அங்கிருந்த வாழைத் தோட்டத்தில் குட்டியை ஈன்றது. பின்னர் அங்கிருந்து காட்டுப்பகுதிக்கு செல்ல முயன்றபோது வழியில் இருந்த பள்ளத்தில் குட்டி யானை சிக்கிக் கொண்டது. பல மணி நேரம் போராடி குட்டி யானையை மீட்ட தாய் யானை காட்டுப்பகுதிக்கு சென்றது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே நடைபெற்ற பஞ்ச ஆலய குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள புத்தனந்தூரில் அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி, ஸ்ரீ முத்துமாரியம்மன் உள்ளிட்ட ஆலயங்கள் உள்ளன. இந்த தனித்தனி ஆலயங்கள் பஞ்சஸ்தலங்களாக உள்ளன. இந்த ஆலயங்களில் இன்று சிறப்பு யாகங்கள் மற்றும் குடமுழுக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சியை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஷாங்காய் நகரில் மாடிப்படி ஏறும் போட்டி. திரளான போட்டியாளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற மாடிப்படி ஏறும் போட்டியில் திரளான போட்டியாளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சீனாவின் ஷாங்காய் நகரில் உள்ள பன்னாட்டு நிதி மைய கட்டடத்தில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த சுமார் 1500க்கும் அதிகமான வீரர்கள் கலந்து கொண்டனர். 57 மாடிகளில் உள்ள 1460 படிகளை கடக்க போட்டியாளர்கள் ஆர்வத்துடன் ஒருவரை ஒருவர் முந்திச் சென்றனர். இந்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் போலந்தைச் சேர்ந்த பியோட் 7 நிமிடம் 54 வினாடிகளில் ஏறி முதல் பரிசை தட்டிச் சென்றார். பெண்கள் பிரிவில் சீன ஓட்டப்பந்தய வீராங்கனை கன்சு 10 நிமிடம் 10 வினாடிகளில் படிகளை கடந்து முதலிடம் பிடித்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி மற்றும் 5வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற
439 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மும்பை வான்கடை திடலில் பகல் இரவு ஆட்டமாக தொடங்கிய போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தென்னாப்பிரிக்க அணியின் தொடக்க ஆட்டக்காரரான காக் 109 ரன்களும், டூப்ளசிஸ் 133 ரன்களும், டிவிலியர்ஸ் 119 ரன்களும் குவித்து இந்திய அணி வீரர்களின் பந்து வீச்சை சிதறடித்தனர். 50 ஓவர்கள் முடிவில் தென்னாப்பிரிக்க அணி 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 438 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 439 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வருகிறது. சற்று முன் இந்திய அணி 26 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் 5 விக்கெட்டுகளை இழந்து 185 ரன்கள் மட்டுமே எடுத்து திணறி வருகிறது. It's gone flat. It'll go the distance as well. To score at least 9, 10 and over. That's a big shot. That'll go for a 6. Yes. Back of a leg. இனி இன்றைய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்பநிலையை பார்க்கலாம். சென்னையில் அதிக அளவாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரை அதிக அளவு 33, குறைந்த அளவு 24. கோயம்புத்தூர் அதிக அளவு 32, குறைந்த அளவு 23. திருச்சி அதிக அளவு 33, குறைந்த அளவு 23. திருநெல்வேலி 33, அதிக அளவு குறைந்த அளவு 27. சேலம் அதிக அளவு 34, குறைந்த அளவு 22. புதுச்சேரி அதிக அளவு 34, குறைந்த அளவு 23. வேலூர் அதிக அளவு 32, குறைந்த அளவு 21. உதகை அதிக அளவு 21, குறைந்த அளவு 12. கொடைக்கானல் அதிக அளவு 18, குறைந்த அளவு 10. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலையை பார்க்கலாம். தில்லி அதிக அளவு 34, குறைந்த அளவு 18. மும்பை அதிக அளவு 37, குறைந்த அளவு 27. கொல்கத்தா அதிக அளவு 34, குறைந்த அளவு 22. ஹைதராபாத் அதிக அளவு 34, குறைந்த அளவு 23. பெங்களூருவில் அதிக அளவாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளைஞர்கள் புலம்பெயர்வதற்கு பீகார் அரசே காரணம், பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. 86 மீனவர்கள் வரும் 28ஆம் தேதி விடுதலை, தமிழகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை. பருப்பு விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். மும்பை போட்டியில் 438 ரன்களை குவித்தது தென்னாப்பிரிக்கா. இந்தியா ரன் குவிக்க முடியாமல் திணறல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.